தலைவர் 171 டைட்டில் கூலிங்கிற அனௌன்ஸ்மெண்டோட இன்னைக்கு ஒரு ட்ரீசர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ரஜினி சாரோட சேர்ந்து லோகி படம் பண்ண போறாருன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் இந்த படத்தை சுற்றி. இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை. இந்த இயக்குனர் அண்ட் இந்த நடிகர் இவங்க 2 பேரோட முந்தைய படத்திலே ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ரீசெண்டாக வேற ரத்னா இந்த படத்துலேருந்து வெளியேறினதா ஒரு டாக். அண்ட் அதை சுற்றி இன்னும் பல கான்ட்ரவர்சி வேறு கிரியேட் ஆயிடுச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனாக தான் அமைய போகுது. பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறத தாண்டி பிளாக் அண்ட் கோல்டுங்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ட்ரீசர் முழுக்கவே பார்த்து ஒரு ஃப்ரேமையும் அந்த கான்ட்ராஸ்டான ஒரு கலரோட மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கூலிங்கிற டைட்டில் கேட்டதும் எனக்கு 1993 பிரபு நடிச்சு ரிலீஸ் ஆயிருந்த சின்ன மாப்பிள்ளைங்கிற படம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா அந்த படம் அப்போவே ஹிந்தியில் கூலி நம்பர் 1ங்கிற பேர் ரீமேக் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக 2020 கூட திரும்ப அதே படத்தை கூலி நம்பர் 1ங்கிற பேரில் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் 1983 அமிதாப் பச்சன் நடிச்சு கூலிங்கிற ஒரு படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. வெல், ஐம் டேமன் சுவர் இந்த எந்த படங்களோட கதைக்கும் இந்த படத்துக்கான கதைக்கும் துளி கூட சம்மந்தம் இருக்க போகிறது கிடையாதுன்னு. ஏன்னா லோக்கி தெரியுமே எப்படி அந்த கதையை சூஸ் பண்ணுவார்னு. இந்த ட்ரீசரை பார்க்குறப்போ இது கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றின கதையாக இருக்கும்ன்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் நம்ம இதை முழுசாலாம் முடிவு பண்ணிட முடியாது. ஏன்னா இது மோர் லைக்காக டைட்டில் ட்ரீசர் மாதிரி தானே. இதுக்கு முன்னே இந்த இயக்குனர் விக்ரம் லியோக்கு என்ன பண்ணாரோ சிமிலர் கைண்ட் ஆஃப் ஒரு வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படத்தில் டெக்னிக்கலாக எங்கேயும் பிசுறு தட்ட போகிறது இல்லை. அண்ட் அன்பரிவோட ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. அண்ட் தலைவரோட ஸ்வாக்கை பற்றி புதுசாக பேசுறதுக்கு என்ன இருக்குது. 42 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தால் ரங்காங்கிற ரஜினி சாரோட அந்த படத்தில் வந்த ஐகானிக் டைலாக்கை இங்கே லோக்கி ரொம்ப பிரமாதமாக பயன்படுத்தியிருந்தார். அந்த ஸ்வாகை எலிவேட் பண்ண என்ன அந்த போடாங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்கிறேங்கிற இடத்துல தான் அது ஒரு ரீக்ரியேஷனுங்கிறத தாண்டி ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரஜினி சாரோட படங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது அந்த ரங்காவில். மோஸ்ட் ப்ராபப்ளி டிஸ்கோங்கிறதா அந்த கேரக்டருக்கான நேமாக இருக்கும். பட் அதை தாண்டி இந்த முறை லோகி என்ன கதை சொல்ல காத்திருக்காருங்கிறது தான் என்ன பயங்கரமாக எக்ஸைட் பண்ணுறது. பார்க்கலாம், சீக்கிரமே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுது. இதுக்கு இடையில வேட்டையெல்லாம் ரிலீஸ் ஆக இருக்குன்னு. பட் ஸ்டில் சீக்கிரம் இந்த படம் ரிலீஸ் ஆகுங்கிறது என்னோட ஆசை. பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை அடுத்த ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். பாய்.